शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இனிமேல் வேற ஒரு கேள்வி கேட்கிறார். அசைவமபி கிருத நிதிச்சாதனஸ்ய வேதாந்தஜன்ய பிரம்மஜானேன இவ கடாதிஜானேனாபி பிரம்மாஜான விருத்தி உன்னத்யா. இவன் சிரவணம் மரணம் நிதிச்சாதனம் எல்லாம் பண்ணிட்டான். முடிச்சு பார்க்கறா எதிர்த்தாப்புல கடந்து இந்த கடஞ்சானம் அவனுக்கு மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணிருக்கு. பிரம்மாஜானத்தை கடஜானம் எப்படி நிவர்த்தி பண்ண முடியும்? இது கேட்கலாமோ அசுத்தமா இருக்கேன். இல்ல பிரம்மஜானம் தானே அந்த பிரம்மத்தை பத்தின அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். கடஜானத்தாலேயே அஜானம் போடணும்னு கேட்கறது என்ன சம்பந்தாசனம் இல்லாம இருக்குன்னு நகதஸ்ய பிரம்ம அபிஷயத்வா நதோ பிரம்மாஜான நிவர்த்தி இது வாக்கியம். இந்த மாதிரி சொல்றாங்க. கடஜானம் பிரம்மஜானம் ஆகல, இது வேற ஞானம், இதோட விஷயம் ஜடம் பிரம்மம் இல்லை. ஆகையால இந்த ஞானம் பிரம்ம அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியாதுன்னு கேட்காதீங்கோ. ஏன்னா பிரம்மம் விஷயம் ஆகாத ஞானமே இல்லை. எல்லா ஞானத்தையும் பிரம்மம் கொடு விஷயமா கடத்தன் இத்தியாதி புத்திவத்தேகே தத்ரூப பிரம்ம விஷயத்தோபகமா. அங்க கடம் தெரியுறதே இருக்குன்னு தெரியறதா தெரியலையா? தெரியறதுன்னு தெரியறதா இல்லையா? இருக்குன்னு தெரியறதுன்னு சொன்னா இருக்குன்னு இருப்பது எது? பிரம்மம் தானே. அப்ப கண்ணை சொல்றது பிரம்மம். தெரியறதுன்னு பாத்தின்னு சொல்றோம். பிரம்மம் அது அதான் தெரியுது. பத்து பாசா பரவவிதம் பாத்தி. அப்ப அதுதான் தெரியுது. அப்ப பிரம்மம் தெரியாத ஒரு ஞானம் விஷயம். எல்லா ஞானத்திலையும் பிரம்மம் கூட கூட பிரகாசிக்கிறது. அப்படி இருக்கிறது இந்த பிரம்ம ஜானம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆகையால இந்த ஜானம் இப்ப பிரதிபந்தகமே எனக்கு ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே பிரம்மஜானம் வந்தாலும் பிரதிபந்தகம் இருந்தது. அதனால அஜான விருத்தி ஏற்படலே இங்க சொன்னேன். ஆனா இப்போ ஜெகரோட சிரவணம் மனநம் உறுதிசாமி எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு பிரதிபந்தமும் இல்லை. இப்ப நான் கேட்கறது என்னன்னா, உங்க பிரம்மஜானம் இல்லை, கடஜானம் வந்தாலும் அஜான நிவர்த்தி ஆகணுமே. ஏன்னா கடஜானத்திலையும் பிரம்ம விஷயமா தானே இருக்கு. அப்போ நடுப்புற ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு வரான். தத்திர கடாத்யாகார விருத்தியா கடஜான நிவர்த்தம் ஸ்வதஸ்வரணாதேவ தரவச்சின்னம் சைதன்யம் சதித்து பிரகாசத்தே நகஸ்ய கடாத்யாகார விருத்தி விஷயத்துவம் வாட்சியம். நான் ஒரு புதுசா ஒரு கூட்டம் விசாரம் பண்றேங்க. அப்போ உங்களுக்கு பதில்கள். எனக்கு கடத்தோடு என்னுடைய இந்திரியம் சம்பந்தப்படும் போது ஒரு ஞானம் உண்டாகிறது. அந்த ஞானத்துக்கு எது விஷயமாகும்? கடத்தோடு எனக்கு இந்திரிய சம்பந்தம் ஏற்பட்டு அந்த சன்னிகர்ஷத்தால ஞானம் வந்தால் அந்த ஞானத்துக்கு கடம் விஷயம். படத்தோட சன்னிகர்ஷம் ஞானம் வந்தால் படம் விஷயம். சன்னிகர்ஷமே இல்லாமல் ஒரு வஸ்து ஞானத்துல காட்டிக்க முடியாது. ஏன்? அந்தந்த ஞானத்துல இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு நியாமகம் இருக்கு. இப்படி இருந்தா இது விஷயம், இப்படி இருந்தா விஷயம். இப்போ கண் அப்படிங்கிற ஞானத்துல ரெண்டு அம்சம் நமக்கு இருக்கு. கடம்னு ஒரு அம்சம், கண்ங்கிறது பிரம்மாம்சம். இப்ப இந்த கடாம்சம் எப்படி தெரியுது? கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியறதுன்னு சொன்னா சத்துவசன்னிகர்ஷத்தினாலே அந்த அம்சம். இந்த ஞானத்துக்கு கடம் விஷயம் அப்படிங்கிறது பிரமாணம். ஆனா சைத்தன்யம் தெரியுது. அது எப்படி தெரியுது? தானா தெரியுது, கண்ணால தெரியல. கண்ணால தெரியலையோ, தானாதான தெரியுது. கண்ணால கண்ணுக்கு வந்ததுன்னு கேட்டா அந்த கடத்தை தெரிவிக்கிறதுக்காக கண்ணு தேவைப்பட்டது. அது தானா தெரியாதுங்கிறதுனால. ஆனா அது தெரியும் போது சைத்தன்யமும் சேர்ந்து கண்ணுன்னு தெரியுதுன்னு கேட்டா அதுக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இல்லை. அது தானா தெரியுது. அப்போ அது சாட்சத ஞானத்தின் விஷயமானது. ஏன்னா விஷயம்னு சொல்றதுக்கு எதை நாம பிரமாணமா வச்சுக்கிறோமோ இப்படி இருந்தா தான் விஷயம்னு அந்த மாதிரியான விஷயம் அது ஆகலோ. அதனால கடத்தன்னுங்கிற ஞானத்தை நீங்க பிரம்மஜானம் சொல்ல முடியாது. ஆகையால இந்த ஞானத்தால அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. ஏன் நிவர்த்தி ஆகணும்னு நீங்க கேள்வி காட்ட முடியாது. கடாஜாகார விருத்தியா கடஜான நிவர்த்தம். இப்ப கடஜானம் கடாஜானத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டோம், அது கரெக்ட். ஆனா
பிரம்மா அந்த ஞானத்துக்கு விஷயம் ஆனாத்தானே அது பிரம்மா ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். இது ஏன் விஷயமாகலன்னு சொன்னா அங்க பிரம்மம் கண்ணாலே தெரியல. அதுதான் காரணம். கண்ணாலே தெரியுதுன்னா சரி விஷயத்தை சொல்லணும். அது தானா தெரியும். ஸ்வதஸ்மரணாதேவ ததவச்சக்கம் சைதன்யம் சதிதி பிரகாசத்தே ந தஸ்ய கதாச்சியாகார விருத்தி விஷயத்துவம் இது வாட்சி. இது பிரம்மஞானம் சொல்ல முடியாது. சொல்லணும்னா பூர்வபக்ஷி பதில் சொல்றாங்க. ததபாவே கட விஷயம் ஞானம் ததவச்சின்ன சைதன்ய விஷயம் அஜானம் இது பின்ன விஷயேன ஞானேன அஜான நிவர்த்தேரயோகாத். இந்த ஞானத்துக்கு கடந்தா விஷயம் பிரம்ம விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா பலாத்தியாகம் உன்னை ஒத்துக்க வைக்கிறேன் பாரு. பிரம்மமும் அந்த ஞானத்துக்கு விஷயம்னு நீ சொல்லித்தான் இல்லைன்னா விடமாட்டேன். ஏன் இந்த ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்றதா இல்லையா? எந்த அஜானத்தை நிவர்த்தி பண்றது? கடாஜானத்தை, கடத்தை பத்தின அஜானத்தை இந்த கடஜானம் நிவர்த்தி பண்றதுன்னு நீங்க சொல்லணும். ஆனா அஜானத்துக்கு விஷயமாக வெறும் கடமாகவே ஆகும். ஜடமான வஸ்து இருக்கே, இந்த அஜானம் அதை மறைக்காது. ஏன்னா மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் எதை மறைக்கலைன்னா அது பிரகாசிச்சுடுன்னு பயமா இருக்குமோ அதை பிரகாசிக்காம இருக்கிறதுக்காக மறைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. சைதன்யத்தை அஜானம் மறைக்கலைன்னு சொன்னா அது வாடு பிரகாசிச்சுடுங்கிறதுனால அஜானம் அதைத்தான் மறைக்கும். கடத்தை மறைக்கலைன்னா ஒன்றும் தப்பு இல்லை. அது பிரகாசிக்கக்கூடிய சுபாவம் கிடையாது. பிரகாசம் சேர்ந்தாதான் பிரகாசம். அதனால ஜடத்தை ஆவரணம் பண்ணாது அஜானம். அஜானம் ஜட வஸ்துவை மறைக்காது. எதை மறைக்கும்? அந்த ஜடாவச்சின்ன சைதன்யத்தை தான் மறைச்சாங்க. அப்ப ஜடாவச்சின்ன சைதன்யத்தை தான் அந்த அஜானம் மறைச்சாகணும். இப்போ அஜானத்துக்கு விஷயம் கடாவச்சின்ன சைதன்யம். ஆனா இந்த ஞானத்துக்கு விஷயம் சைத்தன்யம் இல்லே கடம் மாத்திரம்தான் அப்படின்னு நீ சொன்னால் அப்ப ரெண்டுக்கும் ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் விஷயமே தனியா போயிடுச்சு. ஒரே விஷயமா இருந்தா தான் ஞான அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும் இல்லையா? அஜானத்துக்கு விஷயம் வேற, ஞானத்துக்கு விஷயம் வேற. அதுக்கு சைத்தன்ய விஷயம், இதுக்கு கட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த ஞானம் அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. கட அஜானத்தை கூட கட ஞானத்தால நிவர்த்தி பண்ண முடியாது. பிரம்மாஜானம் போகணும். கடஜானம் கடத்தின் அஜானம்னு ஒண்ணு இருந்தது, கட விஷயமான ஒரு அறியாமை, அதை கூட நிவர்த்தி பண்ண முடியாது. நிவர்த்தி முடியுமா? அதனால மரியாதையா கடம் மாத்திரம் விஷயம் இல்லை, கடாவற்றின் சைத்தன்யம் கூட அந்த ஞானத்துக்கு விஷயம்தான் நீ சொல்லணும். அப்படி சொன்னால் அந்த சைத்தன்யம் பிரம்மம் தானே. அப்ப இந்த பிரம்ம ஞானம் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கடஞானத்தை அப்படி ததபாவே கட விஷயம் ஞானம் ததவச்சின்ன சைதன்ய விஷயம் அஜானம் கிருதியாக பின்னம். கட விஷயம் ஞானம். ஞானத்துக்கு என்ன விஷயம்? கடம். சைதன்யம் இல்லை. கதவச்சின்ன சைத்தன்ய விஷயம் அஜானம். அஜானத்து விஷயம் என்ன? கடாவச்சின் சைத்தன்யம். கடம் இல்லை, ஏன்னா அது ஜடம். அப்ப ரெண்டுக்கும் விஷயமே மாறிபடுத்தும். அதனால பின்ன விஷயன ஜானேன தது அஜான நிவர்த்தி அறிவா. ஜடே ஆவரண கிருத்தியாபாவேன கடத்து அஜான விஷயத்துவா. ஆவரணம் பண்ண வேண்டிய வேலை இல்லையா ஜடத்துல? அஜானம் ஜடத்தை போய் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, காரியமே இல்லை அதுக்கு. அதனால அஜானம் ஜடத்தை மறைக்காது. அது எதை மறைக்கும்? பிரகாசத்தை தான் மறைக்கும். கடாதிவృத்தேஹே சர்வச்சின்ன சைதன்ய விஷயத்தேதி அகண்ட ஆனந்த ஆகாரத்வா பாவாத் ந ததஹ மூலாஜ்ஞான நிவர்த்தி இது வாக்கியம். இன்னொருத்தன் கேட்கலாம், இல்லை நான் இங்க ஒரு விஷயம் இருக்காரு, கண்ணுங்கிற ஞானம் இருக்கு, அதுல பிரம்ம விஷயம் தான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா வேற வழியில் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, மகா வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் அகண்டாகார விருத்தியா வரும். அகண்டாகார விருத்தி அது மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். கடற்கண்ணுங்கிறது அகண்டாகார விருத்தின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணாது. எத்தனை விஷயமா இருக்கலாம், ஆனா இது அகண்டாகார விருத்தின்னு சொல்ல முடியுமா? கடற்கண்ணு முடியாவே இல்லையோ. அப்ப இது அந்த மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணாதுன்னு சொல்லிட்டு மகாவாக்கியத்தினால அகண்டாகார விருத்தி. கடற்கண்ணுங்கிறது இப்படி இல்லை, அதனால இது மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணாது சொல்லி சொல்லிக்கலாம். சொன்னா வேதாந்த ஜன்ய சாட்சாத்காரே ததபாவா
இது அகிண்டாகாரம் இல்லைன்னு சொன்னா வேதாந்தத்தினால அந்த சைத்தன்ய சாட்சா்காரம் வந்தாலும் அதுவும் ஒன்றும் அகண்டாகாரம் ஆகாது. அகண்டாகாரம்னா என்னங்கிறது நீங்க முதல்ல சொல்லணும். அப்பதான் அது இது ஆகிறதா ஆகலையான்னு நான் சொல்றது. அது ஆனந்தம் எது வேணா சொல்லலாம். இங்கே ஆனந்தம் தான் சைத்தன்யம்னு சொல்லிட்டா சச்சிதானந்த சொரூபம் தானே. அகண்ட ஆனந்த ஆகாரம் இருக்கு அப்படின்னா என்ன ஒரு ஆனந்த ஆகாரம்? அதுக்கு வந்து புதுசா ஆகாரமே கிடையாது. மகாவாக்கியத்தினால ஒரு விருத்தி வருது. அந்த விருத்திக்கு என்ன விஷய ஆகாரம்னு சொன்னா ஒரு ஆகாரமும் இல்லை. படாகாரம் படாகாரம் இல்லைங்கிறது தான் அகண்டாகாரம். புதுசா ஒரு ஆகாரம் இருக்குன்னு இல்லை. இப்போ அது அகண்டாகாரம் இல்லை, இது அகண்டாகாரமா இருக்குன்னு சொன்னா அது என்ன ஆகாரம்னு நீ சொல்லாத வரைக்கும் நான் என்ன சொல்றேன், இதுவும் ஒன்றும் ஆகாரம் இல்லை, இதுவும் அகண்டாகாரம். அது அகண்டாகாரம் இல்லைன்னா இதுவும் அகண்டாகாரம் இல்லை, அது அகண்டாகாரம்னா இதுவும் அகண்டாகாரம். அதான் நகிதத்திர அகண்டத்துவம் ஆனந்தத்துவம் வா கட்சிதஸ்தி பிரகார மகாவாக்கிய ஞானத்துல அகண்டம் அப்படின்னு தெரியுறதா? அகண்டத்துவம் தெரியுறதா? ஆனந்தத்துவம் தெரியுறதா? இதெல்லாம் தெரிய முடியாது. ஏன்னா வாக்கியத்துல அந்த பதம் இல்லை. அவ்வளவுதான் இருக்கே தவிர அகண்டம் ததசி துவம் ஆனந்தம் ததசி அப்படிலாம் சப்தம் இல்லாத சமயத்துல அதெல்லாம் எப்படி வாக்கியத்துல ஞானத்துல பாதிக்க முடியும்? அதனால இதெல்லாம் பிரகாரமே இல்லை. ஒரு சமயம் அகண்டம் ஆனந்தம் இப்படிலாம் இருக்கேன்னு அந்த வேதாந்தம் சொல்லியிருந்தால் அந்த ஞானத்தை அகண்டாகார விருத்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா வேதாந்தானாம் சம்பர்க்க அகோதர பிரமாஜனகத்துவ லட்சண அகண்டார்த்தத்துவ ஆனாபத்தே. வேதாந்தம் அகண்டார்த்தம் ரெண்டு பதார்த்தத்தினுடைய ரெண்டு பதம் இருக்கு, ரெண்டு பதத்துக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா ரெண்டு பதார்த்தங்களுடைய சம்பந்தத்தை தெரிவிக்காத விருத்தி அதுதான் அகண்டார்த்தம். அதான் வாக்கியத்துல நிறைய பதம் இருக்கும் இல்லையா, ஒண்ணுக்கு மேல நிச்சயமா இருக்கும். ரெண்டு எல்லா பதத்துக்கும் தனித்தனி அர்த்தம் வேணும். எல்லா பதத்துக்கும் ஒரே அர்த்தம்னு சொன்னா கடவுன்னு சொன்னா அந்த மாதிரி அர்த்தம். அதனால வாக்கியத்துல உள்ள பதங்களுக்கெல்லாம் தனித்தனியா அர்த்தம் இருக்காங்க. இப்ப இந்த பதார்த்தங்களுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கணும், அப்படிதான வாக்கியார்த்தம் வரும். அந்த சம்பந்தத்தை எது தெரிவிக்கிறது? அதுதான் வாக்கியம் தெரிவிக்கிறது, வாக்கியார்த்தம். அந்த ரெண்டு பதார்த்தங்களுடைய சம்பந்தத்தை தெரிவித்தால் அது அகண்டார்த்தம். ஒரு பதார்த்தம் அது ஒரு பதார்த்தம் ரெண்டு சேர்த்து ஒரு ஒற்றோடோலியோ சம்சர்கம். இப்படி சம்பர்க்கத்தை சொல்லக்கூடிய தியானம் இருக்கு, இது அகண்டம். இந்த சம்பர்க்கமே இல்லை, வெறும் ஒரே பதார்த்தம் அப்படின்னு சொன்னால் அது அகண்டம். வேதாந்தம் அகண்ட பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதே தவிர அந்த பிரம்மஸ்வரூபத்துல உன்னை ஒட்ட வச்சு அதுவும் எதுவும் ஒண்ணுன்னு சொல்லல. எதையுமே இந்த கேட்கல சுத்த பிரம்மஸ்வரூபத்தை சொல்லு. அதனாலதான் அகண்டார்த்தம் சொல்லு. இப்ப நீ அகண்டத்துவம் ஆனந்தத்துவம் அப்படின்னு எல்லாம் அதுல சேர்த்து விட்டேன்னு சொன்னா இந்த அகண்டார்த்த சித்தாந்தத்துக்கு ஆணி எடுத்துக்கிறது. அதனால எதையுமே சேர்க்கல. வேதாந்தானாம் சம்பர்க்க அகோதர பிரமாஜனகத்துவ சம்பர்க்க அபிஷயக பிரமாஜனகத்துவம், இதுதான் அகண்டார்த்தம்னு சொல்ற ஒரு சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தத்துக்கு ஹானி ஏற்படுத்துது. அப்ப சொன்னா இந்த வழியெல்லாம் சரியா வரலைன்னா நான் ஒண்ணு சொல்றேன், தானம் பிரம்ம ஜானமா இருக்கலாம், ஆனா அந்த ஜானம் எப்படி வந்தது? மகாவாக்கியத்தினால வந்தாதான் அஜான நிவர்த்தியாகும். கடத்தனுங்கிற மகாவாக்கியத்திலேருந்து வந்ததா அதுலயோ? அதனால இது அஜானத்தை நிவர்த்தி பண்ணாதுன்னு நேரம் சொல்லிடலாம். வேதாந்த ஜன்ய ஜானாதேவ தன்னிவர்த்தி நியமஹா இது வாக்கியம். இப்படி ஒரு நியமம் வேதாந்த மகாவாக்கியத்தினாலே அந்த ஞானம் வந்தாதான் அஜானம் நிவர்த்தி ஆகும். நீ பார்த்து வேறொருக்கா வந்ததுன்னு சொன்னா அஜான நிவர்த்தி வராது அப்படி சொல்லலாம். சொன்னா இது தெரியாது. அந்த ஞானத்துக்கு விஷயம் கரெக்டா இருக்குன்னு சொன்னா அது எந்த பிரமாணத்தினால வந்தாரு? ஞானம் சரியா கரெக்டா அந்த விஷயத்தை படிக்கும் போது அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணித்தானே. இல்லைன்னு நீ எப்படி அஜான நிவர்த்தகத்துவ பிரயோஜகஸ்ய ரூபஸ்ய ஞானாந்தரேக்கு சத்தாவே ததா நியந்தும் அசக்கியத்துவா. நீ நியமம் பண்ணினதே தப்பு. வேதாந்த வாக்கியத்துல வந்தாதான் அஜான நிவர்த்தி ஆகும், வேற விதமா வந்தா வராது அப்படின்னு நியமமே பண்ணிக்க சொல்ல முடியாது. ரெண்டும் பிரம்மஜானம், அதே பிரம்மந்தா விஷயம் ரெண்டுக்கும். அப்படி இருக்கிறது இன்னும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னா இந்த ஞானம் நிவர்த்தி பண்ணோம் அந்த ஞானம் நிவர்த்தி பண்ணாதுன்னு எப்படி சொல்லுங்க? அப்போ சொன்னா வேற ஒரு பார்த்து அதுக்கு அடுத்து
இந்த சமாதானத்திற்கு வரல, வேற சமாதானம். என்னன்னா அதுல கொஞ்சம் அதிகப்படியா சேர்ந்திருக்கு கடற்கண்ணுங்கிறது. அந்த ஞானத்துல பிரம்மம் தெரியுது கண்ணுன்னு, ஆனா கூடவே கடமும் தெரியுறதா இல்லையா, அதிகமா சேர்ந்துக்கணும். அதனால அது அஜானத்தை நிவர்த்தி பண்ண. மகாவாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானத்துல ஏதாவது கலப்பு இருக்கோ? ஒன்றும் இல்லை, சுத்த பிரம்மம். அதை தவிர வேற எதுவுமே உள்ள நுழையல. அதனால இதுதான் நிவர்த்தி பண்ணோம் இப்படி சொல்லலாம். घटाद्याकार वृत्ति विषयस्य अवच्छिन्न चैतन्यस्यापि कल्पितत्वेन यत् मूलाज्ञान विषयभूतं सत्यम् अनवच्छिन्न चैतन्यं तद्विषयत्व अभावात् घटादिवृत्तीनां निवर्त्यत्वाभिमत अज्ञान समान विषयकत्वलक्षणं चित्तप्रयोजकमेव नास्ति इति वाक्यम्. कथं विषयमा இருக்கின்றது இது சொன்னா சட்டுன்னு பதில் சொல்லுவான். கொஞ்சம் அந்த ஞானத்தை கூட அதிகமா தெரியுது அப்படிங்கிறதுனால அந்த ஞானத்தை அஜான நிவர்த்தனம் ஆகாதுன்னு சொல்றது. ஏன்னு கேட்டா சுத்தி தெரியாம இருந்ததுனால பிராந்தி வருது. என்ன பிராந்தி வருது? ரஜதங்கிற பிராந்தி வருதுல. இந்த ரஜதம்னு அவனுக்கு தெரிஞ்சதுக்கு காரணமான அஜானம் என்ன? அஜானம் சுத்தின்னு தெரியல தானே, அந்த அஜானத்துக்கு விஷயம். இது சுத்தி அப்படின்னு தெரியல, ஆகையால அவனுக்கு அந்த ஒரு பிரமை ஏற்பட்டு. இப்ப இந்த இது சுத்திங்கிறது தான் அந்த அஜானத்துக்கு விஷயமா இருக்கு, அவனுடைய அஜானத்துக்கு விஷயமா இருக்கு. இப்போ அவனுக்கு தெரியுது இது சுத்தி அப்படின்னு கண்ணாலே தெரியுது. தெரிஞ்சா அந்த அஜானம் போகணுமோ இல்லையோ? போடுறது இல்லையா? இது சுத்தி அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது தெரிஞ்சு விட்டுனா அப்போ அந்த அஜானம் நிவர்த்தி ஆகணுமோ இல்லையோ? ஆகணும். நீ சொல்ற விதத்தை பார்த்தா ஆகாது. ஏன்னா கண்ணால இது சுத்தின்னு தெரியும் போது அது தெரியுது, அது சுத்தின்னு தெரியுது. சுத்தின்னு மாத்திரம் தெரியல, இதை விட அதிகப்படியா நிறைய தெரியும். பிரம்ம விட்டுருவோம். சுத்தி இது சுத்தியில என்ன கலர் தெரியறதா இல்லையா? அந்த சுத்தி மேல வெளிச்சம் தெரியறதா இல்லையா? அந்த சுத்தி இருக்கிற இடம் தெரியறதா இல்லையா? சுத்தியுடைய அளவு தெரியறதா இல்லையா? பரிமாணம் தெரியறதா இல்லையா? அது எத்தனை சுத்தின்னு அதனுடைய சங்கம் தெரியறதா இல்லையா? அந்த சுத்தியில ஒட்டிண்டு ஏதோ ஒன்று இருக்கு, அது தெரியறதா தெரியலையா? நீங்க வெறும் சுத்திய மாத்திரம் கண்ணால பார்க்க முடியுமா? பாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்போ அஜானத்துக்கு எது விஷயம்? சுத்திதான். ஆனா அந்த ஞானத்துக்கு விஷயம் என்ன? நிறைய சுத்தியும் தான், இன்னும் கூட நிறைய விஷயங்கள் சேர்ந்து. அதுக்காக இந்த அஜானத்தை நிறுத்தி பண்ண முடியாது. இந்த ஞானத்தினாலே வெறும் சுத்தியை நீ பார்த்தாதான் அந்த அஜானம் போகணும்னு சொல்ல முடியாது. இதுதான் சொல்ல அதிகந்து பிரபேதம் நகானிக்கிறது. அதிகமா தெரியுது, தெரிஞ்சா தெரிஞ்சு போகுது. நமக்கு வேண்டிய விஷயம் அதுக்குள்ள இருக்கா இல்லையா? அப்படி வச்சிருந்தா நீங்க ஞானத்துக்கும் அஜானத்துக்கும் நிவர்த்தன பாவத்தை சொல்லணும். அதனால கடன் தெரியறதேங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம். சைத்தன்யம் தெரியறதா இல்லையா? அதனால அந்த அஜானத்தை இதை நிவர்த்தி பண்ணணும்னு கேட்பான். அப்போ இவன் சொல்லுவான் அதுக்கு மேல அடுத்து இல்ல, இந்த சைத்தன்யம் கல்பிதம். கடாவச்சின்ன சைத்தன்யங்கிறது கல்பிதம். மூலாஜானத்துக்கு விஷயம் கல்பிதமாகாது. மூலாஜானத்துக்கு எது விஷயமோ அந்த பிரம்மம் சுத்த பிரம்மே தவிர கல்பித பிரம்மம் இல்லை. இந்த கடத்தங்கிற ஞானத்துக்கு விஷயம் எந்த பிரம்மம்? கடாவச்சின்ன சைத்தன்யம். கடாவச்சின்ன சைத்தன்யங்கிறது ஒரு கல்பிக்கப்பட்டது, அது உண்மை இல்லை. இந்த அவச்சின்னாம்சம் சேர்த்ததுனாலே இந்த சைத்தன்யம் என்னாச்சு? சுத்த சைத்தன்யம் இல்லை, இது கல்பித சைத்தன்யம். கல்பிதம் சொல்லிட்டா மூலாஜானத்துக்கு இது விஷயம் இல்லை. அப்ப மூலாஜானத்துக்கு இதுக்கும் ஒரே விஷயமாக இருந்தா தானே இந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணோம். விஷயம் பிதமா கொடுத்து ஆகையால கடத்தங்கிற ஞானத்தினால அதை நிவர்த்தி பண்ண முடியாது. घटाद्याकार वृत्ति विषयस्य अवच्छिन्न चैतन्यस्यापि कल्पितत्वेन இது கல்பிதமான சைத்தன்யம். எது மூலாஜான விஷயபூதம் சத்தியம் அனவச்சின்ன சைத்தன்யம் தத்விஷயகத்வா பாவா. தத்விஷயகத்துவம் கடத்தங்கிற ஞானத்தில் இல்லை. ஆகையால घटादिवृत्तीनां निवर्त्यत्व अभिमत अज्ञान समान विषयकत्व लक्षणं चित्त प्रयोजकमेव नास्ति इति वाक्यम्. இது அஜானத்துக்கு சமான விஷயமான ஞானம் இல்லையே, இந்த ஞானம் எப்படி அஜானத்தை நிறுத்தி பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப சொல்றார் அத்த அவச்சேதகாம்சத்தை கல்பிதத்திலே அவச்சேத்யாம்சத்தை அகல்பித மூலாஜான விஷய சைத்தன்யம் ரூபத்வா. என்ன சொல்ற? கடாவச்சின்ன சைத்தன்யம் விஷயம் அது கல்பிதம். சைத்தன்யம் கல்பிதம் இல்லை, இந்த கடாவச்சின்னத்துவம் இருக்கே அதுதான் கல்பிதம்.
அது கல்பிதமா இருந்துட்டு போட்டோம். சைத்தன்யமும் விஷயமா இருக்கோ இல்லையோ, அந்த சைத்தன்யம் நிஜம் தானே. இதே சைத்தன்யம் தானே மூலாஜானத்துக்கும் விஷயமா இருக்கு அஜானத்துக்கு. அப்ப இதுக்கு விஷயம் வேற, அதுக்கு விஷயம் வேறன்னு எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் அதிகப்படியா சேர்த்து அந்த விசிஷ்ட ரூபேணன்னு சொன்னால் அந்த விசிஷ்ட ரூபமானா கல்பிதமா இருந்துட்டு போட்டோம். ஆனா சைத்தன்யங்கிற அம்சமும் கூட இருக்கு, அது கல்பிதம் இல்லையே, அது நிஜம் தானே. அதை வச்சுன்னு நான் கேள்வி கேட்கிறேன். சத்திய கல்பிதத்துவே இல்ல அதுவும் இந்த கல்பிதம் தான் அப்படின்னு நீ சொன்னால் ஆபத்து. சத்திய கல்பிதத்துவே கடவது ஜடதையா அவஸ்தாஜானம் பிரத்யேக விஷயத்துவ அயோகேன அவஸ்தாஜானத்து மூலாஜான விஷய அகல்பித சைத்தன்ய விஷயத்துவ வக்தவ்யதையா தன்னிவர்த்தக ஜடாதிஜானத்தாதி தத்விஷயத்துவ அவசியம் பாவேன தற்பக்ஷேபி ததா மூலாஜான நிவர்த்தி பிரசங்கத்தை அபரிஹாரா. இப்போ ஜடாதிஜ சைத்தன்யம் அப்படிங்கிறத அந்த சைத்தன்யமே கல்பிதம் தான் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா என்ன ஆபத்துங்கிறது சொல்லுவாங்க. கல்பிதம் எப்போதுமே அஜானத்துக்கு விஷயமாக. ரஜதம் கல்பிதம் தானே. ரஜத விஷயமான அஜானம் உண்டான கிடையாது. அஜானத்தினால வந்தது ரஜதம். அந்த ரஜதத்தை பத்தின அஜானம் கிடையாது. அப்ப முடாவச்சின்ன சைத்தன்யம் கல்பிக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டால் அப்ப அது அஜானத்துக்கு விஷயம் ஆக முடியாது. ஒரு வேண்டாமே பண்ண அப்படின்னு சொன்னால் அது ஜடம்னு சொல்ல வேண்டியிருக்கும். அஜானத்துக்கு விஷயம் ஆகலன்னு சொல்ல முடியாதுக்கும். அப்போ கடமும் அஜானத்துக்கு விஷயம் இல்லை, கடாவற்றின சைதன்யமும் அஜானத்துக்கு விஷயம் இல்லை. அப்ப எந்த அஜானத்தை இந்த கடஞானம் நிவர்த்தி பண்ணும்? அது ஒரு விஷயமே இல்லையே. விஷயமே இல்லாம ஒரு அஜானம் இருக்குமோ? மூலாஜானத்தை விட்டுடுவோம். சாதாரண பிராந்தி வரக்கூடிய ஒரு அஜானத்தை காரணம்னு சொல்றது, அந்த அஜானத்துக்கு விஷயம் எது? சுத்தி அப்படின்னு சொல்றா. சுத்தி ஜடம், அதை மறைக்காது. அஜானம் சுத்தி அவசின்ன சைத்தன்யம் அப்படின்னு சொல்றா, அதை இப்ப மறைக்காது. ஏன்னு கேட்டா அந்த சைத்தன்யம் கூட கல்பிதம்னு சொல்றது. கல்பிக்கப்பட்டதை எப்பவுமே அஜானம் மறைக்காது. அப்ப இந்த அஜானமே இல்லைன்னா, ஆக சுத்தி தியானம் நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு அஜானம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு ஒத்துக்க முடியுமோ? அந்த அஜானம் இல்லாத பிராந்தியே வந்திருக்காரு. அதனால அஜானம் இருக்குன்னு சொல்லணும். அந்த அஜானத்துக்கு விஷயம் இருக்குன்னு சொல்லணும். அப்ப என்ன விஷயம்? இந்த சைத்தன்யம் விஷயம்னு சொல்லணும். அது கல்பிதம் இல்லைங்கிறது ஒத்துண்டாகணும். கல்பிதம் இல்லைன்னு சொன்னா மூலாஜானத்துக்கும் இதே சைத்தன்யம் தான் விஷயம். இப்ப மூலாஜானம் எந்த சைத்தன்யத்தை மறைக்கிறதோ அதே சைத்தன்யம் தான் கடத்தோடு சேர்ந்து இதனால மறைக்கப்படுறது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கோம். அப்போ சமானம் விஷயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கடத்தியானத்தால மூலாஜானம் நிவர்த்தி ஆகத்தானே ஆகணும். விஷயம் ஒன்னா இருக்கு. சைத்தன்யத்தை பார்க்கறது ரெண்டுக்கும் விஷயம் ஒன்னா இருக்கிறதுனாலே கடஜானமோ கடஜானமோ எந்த ஜானம் வந்தாலும் மூலாஜானம் போய்தானே ஆகும். சத்திய கல்பிதத்தை கடவத்து ஜடத்தையா அவஸ்தாஜானம் பிரத்யேக விஷயத்துவ அயோகேன. அவஸ்தாஜானங்கிறது இந்த விவகாரத்தில் வரக்கூடிய பிராந்தி இருக்கு, சுத்திரூபியாதி பிரமம். இந்த பிரமத்தை உண்டு பண்ணக்கூடிய அஜானத்துக்கு அவஸ்தாஜானம், அதுக்கும் விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாகும். அவஸ்தாஜானம், அதனாலே அவஸ்தாஜானத்தை மூலாஜான விஷய அகல்பித சைத்தன்ய விஷயத்துவ வக்தவ்யத்தையா அது சொல்லித்தான். மூலாஜானத்துக்கு விஷயமாகக்கூடிய அதே அகல்பிதமான சைத்தன்யம் அவஸ்தாஜானத்துக்கும் விஷயமாக இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அந்த அஜானமே சித்திக்கும். அப்போ தன்னிவர்த்தக கடாதி தியானத்தியாகி தத் விஷயத்துவம் அவசியம் பாவிதான். அப்ப அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய கடாதி தியானத்துக்கும் அதே அகல்பிதமான சைத்தன்யம் விஷயம்னு சொல்லித்தான் ஆகணும். அந்த சைத்தன்யம் கடஜானத்துக்கு சொன்னா மூலாஜானத்துக்கும் அது விஷயமா இருக்கிறதுனால ரெண்டு சமான விஷயமாயிடுது. ஆகையால கடஜானத்தால மூலாஜான நிவர்த்தி ஆகட்டுமேங்கிற நான் கேட்ட கேள்வி அப்படியே இருக்கிறது. தற்பக்ஷேபி ததா மூலாஜான நிவர்த்தி பிரசங்கத்தை அபரிஹாரா. நான் கேட்ட கேள்வி பரிகாரம் கிடைக்கவில்லை.